calculation of new profit sharing ratio, revaluation of assets and liabilities, um, transfer of accumulated reserves and losses, அப்புறம் capital contribution by the new partner, அதுக்கப்புறம் valuation of goodwill, new balance sheet. இதெல்லாம் தான் வந்து important treatment we need to give. Selva, good evening, Selva. Good evening, Kano. ஸோ இன்னைக்கு பார்க்க போகிற சம் வந்து மெமரண்டம் ரீவேல்யூவேஷன், அதோட கனெக்ட் இருக்கும். மெமரண்டம் ரீவேல்யூவேஷனுக்கும் அதே ப்ரொசீஜர் தான். ரீவேல்யூவேஷன் ஆஃப் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ், கேபிட்டல் அக்கவுண்ட் அண்ட் நியூ பேலன்ஸ் ஷீட். ஸோ இந்த சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஒரு பாயிண்ட் பை பாயிண்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வி வில் கோ டு த ஆன்சர். அக்ஷயா, குட் ஈவினிங் கண்ணா. குட் ஈவினிங் கண்ணா. ஸோ இந்த சம்மில் வந்து பேலன்ஸ் ஷீட் கொடுத்துருக்காங்க. த ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ, ஒரே நிமிஷம். The profit sharing ratio between Sun and Moon was 3:2. They decided to admit Pluto வந்து admit பண்றாங்க as a new partner from 1st April 2022 on the following terms and conditions. ஒரு just 1 minute, sorry, specs மட்டும் போட்டுடுறேன், ஒரே நிமிஷம். Property, they decided to Pluto வந்து admit பண்றாங்க. Property and motor car to be revalued at rupees 45,000 and 6,500 respectively. 5% provision is to be created on debtors. So ப்ராப்பர்ட்டிக்கு என்ன பண்றாங்கன்னா 35,000 இருக்கு, 45,000 ரீவேல்யூஷன் ஆகிறது. அப்பனா இம்பாக்ட் இன் ரீவேல்யூவேஷன் என்ன, இன்க்ரீஸ் ஆகிறது. ஸோ 10,000 வந்து கிரெடிட். ஸோ 35,000 பேலன்ஸ் ஷீட்ல பிளஸ் 10,000 ஆட் ஆகும் ஓவராலா. ஸோ தட் டு கிவ் அன் எஃபெக்ட் ஆஃப் 45,000 இன் பேலன்ஸ் ஷீட். ஸோ என்ன ஆகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, ரிவால்வேஷன்ல இன்க்ரீஸ் பண்ணிட்டு பேலன்ஸ் ஷீட்ல வி ஆர் கிவிங் அ இம்பாக்ட் ஆடிங் டு த ப்ராப்பர்ட்டி. இது அடுத்தது வந்து மோட்டர் கார் வந்து 6,500 ரீவேல்யூஷன் ஆகுறது. ஆக்சுவலா எவ்வளோ இருக்கு, 7,500 கம்மியாகிறது. ஸோ 7,500 பேலன்ஸ் ஷீட் மைனஸ் 1000. ஸ்டார்ட் ஆயிடுச்சு சில்வா, ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 7,500 மைனஸ் 1000 பேலன்ஸ் ஷீட். அட்ஜஸ்ட்மெண்ட்ல வந்து 6,500, தட் இஸ் நெட். ரீவால்யூவேஷன்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, there is 1,000 rupees வந்து டெபிட் சைட்ல காமிப்போம். ஸோ டிடக்டட் ஃப்ரம் மோட்டர் கார். 5% provision to be created on debtors னா 5 debtors வந்து 25,000. ஸோ 25,000ன்றது வந்து 25,000. சொல்லுங்கம்மா.
ஓ அப்படியா, ஒரு நிமிஷம். வஷிதா, குட் ஈவினிங் வஷிதா. ஆ ஸோ 2500. வஷிதா இப்போ இல்லஸ்ட்ரேஷன் 6 பார்க்குறோம், ஓகேவா? ஸோ 2500ல 5% கால்குலேட் பண்ணுறோம். ஆஸ் யூஷுவல் டெட்டாஸ் 25,000ல 1250 வந்து கம்மியாகும். லயபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகிறதுனால டெபிட் சைடில் காமிப்போம் ரீவால்யூஷனில். ப்ளூட்டோ ஷுட் பே ப்ரீமியம் ஃபார் குட்வில் டு பி வேல்யூட் அட் 2 years பர்ச்சேஸ் ஆஃப் லாஸ்ட் 3 years ஆவரேஜ் ப்ராஃபிட்ஸ். 3 years ஆவரேஜ் ப்ராஃபிட்ஸ். 3 years ஆவரேஜ் ப்ராஃபிட்னா என்ன? 2019 20 2020 21 2020 இதோட ரெண்டுத்தோடது மூணுத்தோடது ஆட் பண்ணி டிவைட் பை 3 பண்ணிட்டு அந்த வர ஆன்சர்லேருந்து இன்டூ 2 பண்ணோம்னா குட்வில் வேல்யூவேஷன் கிடைக்கும். அதுதான் ப்ளூட்டோ வந்து எடுத்துட்டு வரான்னு சொல்றாங்க. அப்போ இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். இப்போ 3 இயரோட ப்ராஃபிட் அது வந்து மெயின் கிரைட்டீரியா, ஓகேவா? அது கண்டுபிடிக்கணும். அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ப்ளூட்டோ ஷுட் பே 37,500 as capital. ஸோ 37,500னா பேலன்ஸ் ஷீட்ல கேஷோட ஆட் ஆகும். கேபிட்டல் அக்கௌண்ட்ல ப்ளூட்டோ கேபிட்டல் அக்கௌண்ட் வில் பி ஆடட். ஸோ ஜர்னல் என்ட்ரி என்ன? கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு ப்ளூட்டோஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ கேபிட்டல் அக்கௌண்ட்ல பை ப்ளூட்டோன்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு பேலன்ஸ் ஷீட்ல கேஷ் வந்து ஜாஸ்தி ஆகும், ஓகேவா? ஸோ பேங்க் வில் பி ஆடட். அதான் இம்பாக்ட். த நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 2:1:1 கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ வந்து த ப்ராஃபிட் ஷேரிங் பிட்வீன் சன் அண்ட் மூன் வந்து 3:2. நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ வந்து 2:1:1. எல்லாருக்கும் ஒரு குட்டி டெஸ்ட். சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கண்டுபிடிங்க பார்க்கலாம். ஓல்ட் ரேஷியோ 3:2, நியூ ரேஷியோ 2:1:1. சாக்ரிஃபைசிங் ரேஷியோ எல்லாரும் கண்டுபிடிங்க. சாக்ரிஃபைசிங் ரேஷியோ ஃபார்முலா என்ன? ஓல்டு ரேஷியோ மைனஸ் நியூ ரேஷியோ. ஐ வில் வெயிட் ஃபார் 2 minutes. சூப்பர் செல்லம், வெரி குட். சாக்ரிஃபைசிங் ரேஷியோ பார்ட் ஆஃப் இட்ல வர். ம், சூப்பர். சூப்பர் செல்வா. சூப்பர் செல்வா, ஓகே. செல்வா அப்படியே ஒன் பண்ணிக்கோங்க. இவங்களா போட்டுட்டோம் மத்தவங்களாம். சூப்பர் செல்வா, வெரி குட். ஸோ சன் சன் நீங்க இப்ப சொன்னீங்கல்ல, கரெக்டா? சூப்பர். இப்போ சன்னுக்கு நீங்க இப்படிதான் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்ல. 3/5 மைனஸ் 2 வெரி குட். வெரி குட் செல்வா. ஸோ லெட் மூன் வந்து வேற யாராவது சொல்லட்டும். 2:3. அக்ஷயா வாடா. போட்டிங்களா அக்ஷயா? போட்டிங்களா? வெரி குட். சூப்பர். ஓகே, அவங்களாமும் போட்டோம். ஸோ செல்வா, இந்த சம் ஓரளவுக்கு 90% ஒர்க் அவுட் பண்ண முடிஞ்சதா செல்வா? வெரி குட். சூப்பர். பரவாயில்ல, ஒரு டச் பண்ணிட்டீங்கல்ல சம்ம. அவ்வளவுதான் அவ்வளவுதான். தட் இஸ் வாட். சி இங்க வந்து கம்ப்ளீட்டிங் த சம் இஸ் நாட் அ கிரைட்டீரியா. அட்டெண்டிங் த சம் இஸ் இம்பார்ட்டன்ட், அவ்வளவுதான். பார்ட்டிசிபேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் தான் வின்னிங், அந்த மாதிரி நம்ம சிடபிள்யூ எக்ஸாம்ஸ்லாம். அக்ஷயா இதானே வந்தது கண்ணா, 3 தானே வந்தது. எல்லாரும் போட்டுட்டீங்கன்னா சொல்லுங்க கண்ணா. ஆக்சுவலா இந்த சம் ட்ரை பண்ணியிருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் செல்வா, வெரி குட். திஸ் சம் இஸ் வந்து கன்சிஸ்ட் ஆஃப் லாட் ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். இதுல வந்து நிறைய நம்ம வந்து வி வில் டாக் அபவுட் ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ், டெப்ரிசியேஷன் பார்ப்போம், ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ். குட், வெரி குட், யூ ட்ரைடு. செல்லம், இது வந்து நான் ஓல்டு ஓல்டு புக்லேருந்து பண்ணியிருக்கேன். புது புக்லேயே 6 தான்டா. 5.
அப்படியாடா? இல்ல புக்ல தான் எடுத்தேன்டா அக்ஷயா. நம்ம புக்ல தான் எடுத்தேன். 12th ஸ்டாண்டர்ட் புக்லயும் இப்படி இருக்காடா செம்ம? ஓ சூப்பர். ஓ ஓகே ஓகே. அப்படியா? ஓகே ஓகே. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஒரு சம் போட்டோம்ல அக்ஷயா, அது மட்டும் தான் 12th ஸ்டாண்டர்ட்ல இருந்து எடுத்தேன் அட்மிஷனுக்கு. ஒரு உங்களுக்குலாம் ரீகேப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. மத்தபடி நம்மளோட புக் தான் பார்த்தேன். ம். வஷிதா போட்டிங்களா கண்ணா? அஸ்வினி, ஸ்ரேயா, விஜயலக்ஷ்மி, இந்த மித்ரா பொண்ணு வரவே இல்ல. சூப்பர். எல்லாருக்கும் இந்த ஆன்சர் வந்ததா? 2:3 வந்ததா சாக்ரிஃபைசிங் ரேஷியோ? சூப்பர். ஓகே, அதை அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ லாஸ்ட் இயர்ஸோட ப்ராஃபிட் வந்து 5000, 6000, 7500 ரூபாய் கொடுத்துருக்காங்க சரியா? லாஸ்ட் 3 இயர்ஸோட புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வந்து ஆன் வெரிஃபிகேஷன் டிஸ்க்ளோஸ் த ஃபாலோயிங் டிஸ்கிரிபன்சிஸ். என்ன சொல்றாங்கன்னா 2019-20ல என்ன நடக்குதுன்னா பேட் டெட்ஸ் ப்ரீவியஸ்லி ரைட் ஆஃப் பண்ணது, அதாவது ரிட்டர்ன் ஆஃப் பண்ணனா என்ன வரவே வராது, நாமம் இவங்க கிட்ட இருந்து வரவே வராதுன்னு நான் நினைச்ச ஒரு விஷயம் வந்துருச்சு. 400 ருபீஸ் வந்துருச்சு கிரெடிட்டட் டு டெட்டாஸ் அக்கௌண்ட். ஓகேவா? அப்போ கம்மா அது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட். க்ளோசிங் ஸ்டாக் வந்து அண்டர் வேல்யூடு பை ருபீஸ் 1250, அது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட். ஸோ இப்போ நான் ஒன்னொன்னா எக்ஸ்பிளைன் பண்றேன். பேட் டெட்ஸ் ரைட் ஆஃப் ஆயிடுத்து, திருப்பி அந்த பைசா வந்துடுதுன்னா என்ன அர்த்தம்? பிஎன்எல்ல பொறுத்த வரைக்கும் அது ஃபேவரபிள் தானே, அப்போ அதை பிஎன்எல்ல ஆட் பண்ணோம். எந்த பிஎன்எல்லோட ஆட் பண்ணணும்? 2019 அந்த வருஷத்தோட பிஎன்எல்லோட ஆட் பண்ணோம் 400. இப்போ அந்த வருஷம் அப்படின்னு சொல்லும்போது 5000னா 3 இயர்ஸ் ஓடுது. இது 5000 2019-20, 2020-21 வந்து 6000, அப்புறம் 2020-21-22 வந்து 7500. ஓகேவா? ஸோ ஆட் 400. அண்டர் வேல் அதாக நான் 5000 ஓடது 2019-20, 6000 ஓடது 2020-21. உங்க புக்ல, இந்த புக்ல அதே மாதிரி தான். இது வந்து அப்படியே 1 இயர் பிஃபோர்னு வச்சுக்கோங்களேன். 1 இயர் அப்படியே ப்ரையாரா வரும் செல்வா. இப்போ அடுத்த வருஷம் எடிஷனுக்கு இப்படிதான் போடுறாங்க அவங்க ஆக்சுவலா. 1 இயர் அப்படியே ப்ரையாரா. இப்போ இங்க 31/3/2022வா? இப்போ நான் வந்து இந்த 7000 இப்படி மேட்ச் பண்றாங்க 1 இயர். ஒண்ணு மட்டும் உங்களுக்கு அப்படியே ஜம்ப் ஆகும்னு நினைக்கிறேன். ம். ஒரு நிமிஷம் இருங்க, அந்த ஃபைல் எடுக்க ஓபன் பண்றேன். 291 செல்வா. வேற யாராவது இந்த சம் ட்ரை பண்ணீங்களா செல்வாவை தவிர? உங்களுக்குலாம் எக்ஸாம்ஸ், அதனால உங்களை ஸ்ட்ரெயின் பண்ணல. பட் தென் சும்மா இப்போ அது ட்ரை பண்ண முடிஞ்சதா? இப்போ 2022 இருக்குல்ல செல்வா, 23 இருக்குல்ல செல்வா. நான் வந்து இந்த சம்ம காப்பி பண்ணும்போது 2022 இருந்தது போன எடிஷன். ஓகேவா? ஸோ அது ஒரு 1 இயர் மட்டும் இருக்கும். ஸோ அந்த 5000 இது வந்து ஆட் பண்ணுவோம். அண்டர் வேல்யூவேஷன் ஆஃப் ஸ்டாக்கு வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா, க்ளோசிங் ஸ்டாக் அண்டர் வேல்யூடு பை ருபீஸ் 1250. அண்டர் வேல்யூடு ஆஃப் ஸ்டாக், க்ளோசிங் ஸ்டாக் நடக்கும்போது ப்ராஃபிட்டோட இம்பாக்ட் என்னவாகும் அப்படின்றத இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இப்போ நல்லா பார்த்துக்கோங்க. இது ஒரு ஹைப்போதெட்டிக்கல் எக்ஸாம்பிள் சரியா? இது வந்து கரண்ட் சினாரியோ. இங்க இது ரெண்டுமே சேஞ்சஸ், நான் அதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ ஓப்பனிங் ஸ்டாக் 10,000 ரூபாய் இருக்கு, பர்ச்சேசஸ் வந்து 40,000 ரூபாய் இருக்கு, சேல்ஸ் 3 லட்சம் ரூபாய். ஓன் எக்ஸாம்பிள் நீங்க எது வேணா கொடுத்துக்கோங்கண்ணா. லைக் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்
இப்ப நான் வந்து இது எல்லாத்தையும் எடுத்துடுறேன். அதான் அது எப்படின்றத சொல்லித்தரேன் கண்ணா. இந்த அண்டர் வேல்யூவேஷன் எதுக்கு வந்து நம்ம ஆட் பண்றோம், என்ன ரீசன்காக பண்றோன்றதான் இம்பாக்ட். ஆட் தான் பண்ணுவோம், கரெக்ட். எல்லாருக்கும் இதுக்கு ரீசன்ஸ் தெரிஞ்சதுன்னா ஓகே, பட் அஸ் இந்த கிளாஸ் சில பேருக்கு தெரியும் தெரியாது, அதனால ஜஸ்டிஃபை பண்றேன் எப்படின்ட்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஹைப்போதெட்டிக்கல் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஸ்ரேயா, ஓப்பனிங் ஸ்டாக் ஏதாவது ஒரு நம்பர் சொல்றா கண்ணா. பர்ச்சேசஸ் ஏதாவது சொல்லுங்களேன். சேல்ஸ் கொஞ்சம் பெரிய நம்பரா சொல்லுங்களேன். க்ளோசிங் ஸ்டாக் ரொம்ப குட்டி நம்பரா சொல்லுங்களேன். சூப்பர். இப்போ கால்குலேட்டரை வச்சு எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், கிராஸ் ப்ராஃபிட் இதுக்கு என்னவா இருக்கும் இந்த டேட்டாக்கு? 1,20,000. ஓகே. இப்போ நான் என்ன பண்றேன்னா, நம்மளுக்கு இப்ப இங்க இருக்கிற சினாரியோ அவன் என்ன சொல்றான்னா, க்ளோசிங் ஸ்டாக் வந்து அண்டர் வேல்யூ ஆயிருக்கு அப்படின்னு சொல்றான். அண்டர் வேல்யூ ஆயிருக்குன்னா என்ன அர்த்தம்? கம்மியாகுது அப்படின்னு சொல்றான். இது கரண்ட் சினாரியோ. இப்போ க்ளோசிங் ஸ்டாக் வந்து அண்டர் வேல்யூ ஆயிருக்கு. அண்டர் வேல்யூவேஷன் ஆஃப் க்ளோசிங் ஸ்டாக்ல என்ன நடக்குதுன்னு பாருங்க. இப்போ லெட்ஸ் சே இதெல்லாம் அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். ஓகே, இவங்களையும் அப்படியே காப்பி பண்ணிக்கலாம், சேல்ஸையும். க்ளோசிங் ஸ்டாக்ல நான் வந்து 10,000 பண்றேன். அதாவது 20,000 பண்றதுக்கு பதிலா 10,000 பண்றேன். அப்போ என்னோட கிராஸ் ப்ராஃபிட் என்னடா ஸ்ரேயா? ம். அப்ப என்ன ஆகுறது? நான் க்ளோசிங் ஸ்டாக் கம்மி பண்ணும்போது என்னோட ப்ராஃபிட்டும் கம்மியாகிறதா? ஆ, அப்போ நான் கம்மியாகிறதுன்னு எனக்கு தெரிஞ்ச உடனே நான் என்ன பண்ணலாம்? as a part of corrective action, கரண்ட் இயர் ப்ராஃபிட்டோட, அதாவது அந்த ரெஸ்பெக்ட் இயர் ப்ராஃபிட்டோட என்னோட க்ளோசிங் ஸ்டாக்கை ஆட் பண்ணலாம். ஓகே, அதனால தான் 1250 ஏற்கனவே அண்டர் வேல்யூ ஆயிருக்கிறத நான் ப்ராஃபிட்டோட ஆட் பண்றேன். ஆட் பண்ணேன்னா என்னோட ப்ராஃபிட் வில் கம் டு தி நார்மல் சி ஆஃப் 1,20,000. புரியுதா? குட். இப்போ அடுத்தது பாருங்க செல்லம். ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ் ருபீஸ் 300 டெபிட்டட் டு பர்ச்சேசஸ் அக்கௌண்டா. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்? இப்போ ஒரு பிடிடி பார்த்தோம், அடுத்தது ஒரு க்ளோசிங் ஸ்டாக் அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்குறோம்? ஒரு ரெக்டிஃபிகேஷன் சம் பார்க்குறோம். ஃபர்னிச்சர் 300 ரூபான்றது பர்ச்சேசஸ் அக்கௌண்ட்ல டெபிட் ஆயிடுதான். அப்பனா என்ன இருக்கும்? ஃபர்னிச்சர் வில் பி ஷார்ட் பை 300, பர்ச்சேசஸ் வில் பி ஹை பை 300. கரெக்டா? அப்போ ரெண்டு விஷயம். ஒன்று, நம்ம வந்து இம்பேக்ட் ஆஃப் வந்து பர்ச்சேசஸ் அக்கௌண்ட். இப்போ இப்போ நான் இதுல ஒரு விஷயம், பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் வந்து திருப்பி அகைன் ஐம் கெட்டிங் ஆன் டு த சேம் திங். இந்த சினாரியோ இருக்கு இல்லையா, இது அப்படியே ரிப்பீட் பண்ணலாம். இது ஸ்டெப் 1. இது எதுக்குன்னா அண்டர் வேல்யூவேஷன் ஆஃப் ஸ்டாக்குக்கு இது எக்ஸ்பிளேஷன். சரி, இப்போ நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கலாம், பட் தென் பார்த்து லிசன் பண்ணிக்கோங்க. ஒரு தெரிஞ்சிருக்குன்னா ரீகேப் மாதிரி வச்சுக்கோங்க, தெரியலன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பண்றது ஸ்டெப் 2. அதே மாதிரி ஆஃப் அ சினாரியோ. இப்போ எனக்கு என்ன இருக்கு? 300 ரூபான்றது பர்ச்சேசஸ்ல இன்க்ளூட் ஆயிருக்கு. கரெக்டா? பர்ச்சேசஸ்ல உட்காந்துன்னு இருக்கு. அப்போ இப்போ பர்ச்சேசஸ் வந்து, அப்ப இங்க இருக்கிறது வந்து கரண்ட் எக்ஸாம்பிள். இப்போ பர்ச்சேசஸ் வந்து நான் ஜாஸ்தி பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், கிராஸ் ப்ராஃபிட் பண்ணல, 50,500 பண்றேன்னா விஜயலட்சுமி, அப்ப கிராஸ் ப்ராஃபிட் என்னடா வரும்? லக்ஷ்மி இல்ல, அஸ்வினி நீங்க சொல்லுங்க கண்ணா, கிராஸ் ப்ராஃபிட் எவ்வளவு வரும் இந்த சினாரியோல?
சொல்லுங்க எவ்வளவு வரும்? கால்குலேட்டர்ல போட்டு சொல்லுங்க. எவ்வளோ? ஆ என்ன ஆகுறது? நான் பர்ச்சேசஸ ஓவர் ஸ்டேட் பண்ணும்போது என்னோட ப்ராஃபிட் என்ன ஆகுறது? கம்மியாகிறதா? கரெக்ட்டா? புரியுறதா? ஆ so when I'm when my purchases is increasing, my profit is getting reduced. அப்போ purchases and is inversely proportional to profit. so இங்க பாத்தீங்கன்னா என்னோட பர்ச்சேசஸ் ஓட இம்பாக்ட்ல சம்முல இங்க போட்டிருக்கேனா இங்க பர்ச்சேசஸ் வந்து டெபிட் பண்ணிருக்கிறதுனால பர்ச்சேசஸ் வந்து அதிகமா இருக்கு. பர்ச்சேசஸ் அதிகமாக போயிருக்கிறதுனால ப்ராஃபிட் கம்மியா இருக்கு. டு கம் டு இட்ஸ் நார்மல்சி நம்ம என்ன பண்ணணும்? இந்த 300 ரூபாய அந்த ப்ராஃபிட்டோட ஆட் பண்ணணும். ஓகே, டு மேக்கிங் இட் டு தி நார்மல்சி வேல்யூ வி ஆர் ஆடிங் திஸ் 300 rupees. இது ஒரு இது முடிஞ்சிடுச்சா? அடுத்தது ராங் இப்ப ஃபர்னிச்சர் அந்த 300 ஆட் பண்ணிடணும். ஃபைனலா நம்ம பேலன்ஸ் ஷீட் போடுறோம் இல்லையா? பேலன்ஸ் ஷீட் போடும்போது அந்த ஃபர்னிச்சரோட the 300 should be added. இங்க எஃபெக்ட் காமிச்சிருக்காங்களான்னு தெரியல. அங்க ஃபுல்லா அப்படியே ஓவராலா காமிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது சம்ல பார்க்கலாம் எப்படி வருதுன்ட்டு. ஓகே, இப்போ depreciation was provided at 10% on reducing balance method, but closing stock was overvalued by 2000. depreciation வந்து 10% on reducing balance method அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுல வந்து 300 புதுசா நம்ம வாங்கியிருக்கோமா ஃபர்னிச்சர், அப்போ டெப்ரிசியேஷனை வந்து அதுக்கு காமிக்கணும் இல்லையா? அப்போ 10% வந்து 300 into 10% எவ்வளோ? 30. அதை நம்ம பிஎன்எல் என்ன காமிக்கணும்? டு டெப்ரிசியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கணும். பிஎன்எல் நம்ம ப்ரிப்பேர் பண்ண முடியாது. டெப்ரிசியேஷன்ன்றது வந்து இட்ஸ் a நான் கேஷ் ஐட்டம். however it's a debit item to பிஎன்எல்னால we are reducing that 30. அதை தான் நீங்க இங்க பாப்பீங்க. 30 ரூபா இங்க டெப்ரிசியேஷன் வந்து கம்மி பண்ணிருப்பாங்க -30. ஓகேவா? நெக்ஸ்ட் பட் க்ளோசிங் ஸ்டாக் வாஸ் ஓவர் வேல்யூடு பை ₹2000. இப்போ க்ளோசிங் ஸ்டாக் வந்து ஓவர் வேல்யூஷன் ஆனா என்ன ஆகும்? இங்க பார்த்தோம் இல்லையா ஒரு சிச்சுவேஷன். க்ளோசிங் ஸ்டாக் வந்து இப்போ இந்த சிச்சுவேஷன் பாருங்களேன். கரெக்ட். ஸோ இவங்க வந்து ப்ராஃபிட் வந்து க்ளோசிங் ஸ்டாக் வந்து நான் அதிகமா காமிச்சேன் அப்படின்னா, தட் இஸ் இங்க அதிகமா காமிச்சிருக்கும் போது என்னோட ப்ராஃபிட் வந்து ஜாஸ்தியா இருக்கு. கரெக்டா? அப்பனா என்னோட ஒரே நிமிஷம், சாரி. இங்க க்ளோசிங் ஸ்டாக் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும் போது ஆமா என்னோட ப்ராஃபிட் வந்து அதிகமா இருக்கு. அப்போ இங்க என்னோட க்ளோசிங் ஸ்டாக் வந்து ஒரு நிமிஷம் கொஸ்டின் பாத்துக்கிறேன். என்னமோ சோ இங்க 2020-21ல இந்த க்ளோசிங் ஸ்டாக் ஓவர் வேல்யூட் பை 2000 இருக்கு இல்லையா? அதுக்கு வந்து இம்பாக்ட் என்னன்னா 2021 வந்து கம்மி பண்ணிடணும், லெஸ் பண்ணி காமிக்கணும். அதே சப்சிக்வெண்டா அடுத்த வருஷத்துல ஓப்பனிங் ஸ்டாக்கா மாறுறதுல அப்ப அதை ஆட் பேக் பண்ணிக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டாக் இம்பாக்ட் ரெண்டு இம்பாக்ட். அந்த இயர்ல அண்டர் வேல்யூவேஷனா இருக்கும்போது எனக்கு ப்ராஃபிட்டும் கம்மியா இருக்கும், அதனால ஆட் பேக் பண்றோம். அடுத்த வருஷம் தட் பிகம்ஸ் ஓப்பனிங் ஸ்டாக். ஓப்பனிங் ஸ்டாக் வந்து அண்டர் வேல்யூவேஷன் ஆச்சுன்னா ப்ராஃபிட் கம்மியா ஜாஸ்தியா இருக்கும். அப்போ அதை மைனஸ் பண்ணோம். டூ எஃபெக்ட் கொடுக்கணும் செல்லம். க்ளோசிங் ஸ்டாக் அண்டர் வேல்யூவேஷன் மட்டும் கரண்ட் இயர்ல அதாவது க்ளோசிங் ஸ்டாக் பிகம்ஸ் ஓப்பனிங் ஸ்டாக் ஃபார் த நெக்ஸ்ட் இயர் செல்லம். கரெக்டா? இப்போ இங்க பாருங்க. ஸோ இந்த க்ளோசிங் ஸ்டாக்கை தான் நான் வந்து அடுத்த வருஷம் எடுத்துப்பேன்.
அப்போ இந்த அடுத்த வருஷத்தோட ப்ராஃபிட்ல அது ஆல்ரெடி என்ன இருக்கும்? எனக்கு இந்த ப்ராஃபிட் ஜாஸ்தியா காமிக்கிறேன்ல, 6000 ரூபாய் இன்க்ளூட் ஆயிருக்கும், அதனால நம்ம மைனஸ் பண்றோம். புரியுதா? ஸோ அத்த பிளஸ் 1250 மைனஸ் 1000, அதே மாதிரி இங்க மைனஸ் 2000 அடுத்த வருஷத்துல பிளஸ் 2000 ஆயிடும். ஸோ அதுதான் இம்பாக்ட். ஸோ எப்படி டிராவல் ஆகுறதுன்னா, எப்பவுமே அண்டர் வேல்யூவேஷன் ஆஃப் க்ளோசிங் ஸ்டாக் ஆல்வேஸ் லீட்ஸ் இன் ரிடக்ஷன் இன் ப்ராஃபிட். ஓவர் வேல்யூவேஷன் ஆஃப் க்ளோசிங் ஸ்டாக் லீட்ஸ் டு increase in profit, whereas undervaluation of opening stock leads to increase in profit and vice versa. புரியுதா எல்லாருக்கும்? ஏதாவது டவுட் இருக்கா? இந்த பாயிண்ட்லாம் கீழே போட்டிருக்கேங்களா, நோட் பண்ணிக்கோங்க. சரியா? ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு என்ட்ரி கொடுத்துருக்கேன். இப்போ ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ்டுக்கு கரெக்ட் என்ட்ரி என்ன, ராங் என்ட்ரி என்ன, ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரி என்ன, அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி டெப்ரிசியேஷனுக்கு என்ன ஜேர்னல் என்ட்ரி, பிஎன்எல் டிரான்ஸ்ஃபர் என்ட்ரி எப்படி வரும்? ஓகேவா? அப்புறம் இந்த பாருங்க, இப்போ க்ளோசிங் ஸ்டாக்குக்கு அண்டர் வேல்யூவேஷனுக்கு எப்படி நடந்திருக்கும்? அதுக்கு இஃப் பர்ச்சேஸ் இன்க்ரீசஸ் ப்ராஃபிட் வில் கம் டவுன், இஃப் பர்ச்சேஸ் இஸ் நாட் ரெக்கார்டட் ப்ராஃபிட் வில் இன்க்ரீஸ். ஓகேவா? ஸோ இங்க 3 இங்க பாருங்க, கீழே க்ளோசிங் ஸ்டாக்குக்கு அண்டர் வேல்யூவேஷனுக்கு கொடுத்துருக்கேன். அப்புறம் இப்போ நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கும் உங்களுக்கு கீழே இருக்கு. எது எடுத்திருந்தாலும் ஓகே தான் இந்த ரெண்டு பாட்டை. ஆனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்டாக் ட்ரீட்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரராக இருக்கட்டும், இல்லை ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸாக இருக்கட்டும், நம்ம வந்து அந்த இயரோட ப்ராஃபிட்ல இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த குட்வில்லோட வேல்யூவேஷன் பண்ணணும். சரியா? புரிஞ்சுதா எல்லாருக்கும்? ஓகே. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா கண்ணா, பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் ஆஃப் ₹1000 வாஸ் ஒமிட்டட். பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் வந்து ஒமிட் ஆயிடுச்சு அப்படின்றாங்க. அப்பனா என்ன பண்ணோம் நம்ம? ஆ, ஆ, ஒரு நிமிஷம்டா, நான் இதில் பார்த்துக்கிறேன். இப்போ பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் வந்து இல்லை, வாஸ் ஒமிட்டட். பர்ச்சேசஸ் இல்லை, அப்போ 2,92,000 ஜாஸ்தியாக இருக்கும். ஆமாம், கரெக்ட் சொல்லுங்க. கரெக்ட், 1000 வந்து கம்மி பண்ணும். வெரி குட். புரிஞ்சுதா அந்த லாஜிக்கு? பர்ச்சேசஸ்க்கு ஏதாவது டவுட் இருக்கா? ஆனால் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப கிளியராக இருக்கிறதுக்கு நீங்களே ஒரு எக்ஸாம்பிள் போட்டு அந்த சேஞ்சஸ்க்கு நீங்களே ஒரு நம்பரை கொடுத்து செல்ஃப் எக்ஸ்பிளேஷன் கொடுத்தீங்கன்னா ஈஸியாக வந்துடும். சரியா? எல்லாத்துக்கும் ஸ்டாக்காக இருக்கட்டும், இல்லை வந்து பர்ச்சேசஸாக இருக்கட்டும், இல்லை க்ளோசிங் ஸ்டாக்காக இருக்கட்டும், இல்லை ஓப்பனிங் ஸ்டாக்காக இருக்கட்டும், இதுலேயே சேல்ஸ் இன்வாய்ஸ் வந்தால் கூட அதே எக்ஸாம்பிளே கொடுத்து அந்த மாறுதலை மட்டும், சேஞ்சஸை மட்டும் நீங்கள் கரெக்டாக அந்த ஸ்பாட் ஆன் கொடுத்து எப்படி கிராஸ் ப்ராஃபிட் எப்படி ட்ராவல் ஆகுன்னு பார்த்தே நீங்கள் ஜட்ஜ்மெண்ட் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகேவா? இப்போ நம்ம எல்லாத்துக்கும் போட்டுட்டோமா? இப்போ நம்ம கரெக்டாக போட்டிருக்கோமான்னு பார்க்கலாமா? இப்போ பேட் டெட் ஆ பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் ஒமிட் பண்ணாங்கன்னா சரி, இப்போ பர்ச்சேஸ் இன்வாய்ஸே போடவே இல்லடா. கரெக்டா? பர்ச்சேசஸே இம்பாக்ட் கொடுக்கல. இப்போ நான் இங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ இங்க பர்ச்சேசஸ் போட்டிருக்கேன், செலவு பண்ணதே கம்மிக்கலாம். ஆ கரெக்ட். இங்க பாருக்கண்ணா, இது கரண்ட் சினாரியோவா? இப்போ பர்ச்சேசஸ் 0 கொடுத்துருக்கோம். இங்க என்ன கிராஸ் ப்ராஃபிட் வரும்? அக்ஷயா சொல்லுங்க செல்லம், இங்க கிராஸ் ப்ராஃபிட் என்ன வரும் சொல்லுங்க. கிராஸ் ப்ராஃபிட் என்ன வரும் அக்ஷயா? ம். என்ன ஆயிருக்குடா? பர்ச்சேசஸே காமிக்காத போது என்ன ஆயிருக்கு? ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிடுதா? அப்ப நம்ம என்ன பண்ணோம் ரெக்டிஃபிகேஷன்ல? பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் ஒமிட் ஆயிருக்கு, அப்போ 1000 வாஸ் கம்ப்ளீட்லி ஒமிட்டட்.
ஜாஸ்தியா இருக்கு. ப்ராஃபிட் இஸ் ஓவர் ஸ்டேட்டட். அப்போ we will have to reduce it by 1000. புரியுதாடா? புரியுதா அக்ஷயா? ஓகே, அது ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ் மாதிரி தான் இது. இது நடக்கல, இதனால என்ன இந்த இம்பாக்ட், அப்போ என்ன ரெக்டிஃபிகேஷன் அதுதான். ஸோ இது வந்து பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் இங்கே போட்டிருக்கேங்கண்ணா, ஒமிஷன் ஆஃப் பர்ச்சேஸ் இன்வாய்ஸ். ஸோ நீங்களே நீங்க அப்படி ஆ அது அப்படிதான் வரும். ஆனா நீங்க எப்பவுமே பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் இது பண்ணி அப்படி ஒரு மாதிரி ஹை லெவல்ல அப்படி தெரிஞ்சுக்கோங்க. ஆனா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க எப்படின்ட்டு. சேல்ஸ் வந்து நேத்திக்கு மார்ஜினல் காஸ்டிங்ல கூட சொன்னேன். சேல்ஸும் ப்ராஃபிட்டும் ஃப்ரெண்ட்ஸ். சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆனா ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நீங்க என்ன சொல்றீங்க? சேல்ஸ் வந்து இல்லையா? சேல்ஸ் இன்வாய்ஸ் ஒமிட்டா இருக்கு. இப்போ ஒமிட் பண்ணிட்டேன்டா. ஓகேவா? இப்போ இப்போ இங்க என்ன 20,000 ஒமிட் பண்ணிருக்காங்களா? சேஃப் ஃபார் எக்ஸாம்பிள் ஒமிட் பண்ணிருக்கா, கம்மி பண்ணிருக்காங்கன்னு வச்சுக்கலாமா? 2,70,000 வச்சுக்கலாமா? அப்ப இங்க 2,90,000 வருமா? அப்ப இங்க 2,90,000 வருமா? அப்ப வந்து இங்க வந்து 90,000. அப்ப என்ன ஆகுறது? நான் ஒண்ணு சேல்ஸ கம்மி பண்ணும்போது என் ப்ராஃபிட்டும் கம்மியாகிறதா? அப்ப ஆட் பேக் பண்ணும். புரியுதாடா? சோ இது வந்து இங்க ரெண்டும் ஹைலைட் பண்றேன். இதுக்கு வந்து இங்க ரெண்டும் ஹைலைட் பண்றேன். இதுக்கு வந்து இங்கேயும் இங்கேயும் ஹைலைட் பண்றேன். ஓகேவா? இதுக்கு வந்து இல்ல இல்ல சாரி 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 சாரி. ஆமா இதுக்கு இல்ல இதுக்கு வந்து அதான் அதான்டா. கரெக்ட். மாத்திடுறேன், அப்புறம் ஏதாவது கன்ஃபியூஸ் ஆயிட போகுது. அதான்டா செல்ல, நான் பிங்க் கூட பண்ணேன்டா, வரவே இல்லடா. என்னன்னு தெரியல, வராம இருக்க மாட்டாங்க. சொல்லுங்க வஷிதா. ஓ அப்படியா? ஓகேடா. ஓகேங்கண்ணா. ஓகேவா? நீங்க இது பார்த்தாலும் ஓகே தான், இல்ல கீழே இருக்கிறது இந்த ஒர்க்கிங் பார்த்தாலும் ஓகே தான். சரியா? டீடைல்டு ஒர்க்கிங். ஸோ இப்போ நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் போட்டுட்டோமா? இங்க எல்லாமே போட்டாச்சு. இப்போ என்னோட நெட் நம்பர் எவ்வளவு வருது? 6650 3020 9500. அப்போ 6650 3000. இப்போ இதோட ஆவரேஜ் எடுத்தா ஆவரேஜ் ஜென்ரலா எப்படி எடுப்போம்? ஆடிங் ஆல் த இயர்ஸ் 3 இயர்ஸ் ஆவரேஜ்னா டிவைட் பை 3. ஸோ 6390 வரும். அவங்க சம்பளம் என்ன சொல்றாங்கன்னா, குட்வில்லோட வேல்யூவேஷன் 2 இயர்ஸ் பர்ச்சேஸ் ஆஃப் ஆஃப்னா மல்டிப்ளிகேஷன். அப்போ 2 இன்டூ 3 இயர்ஸோட என்ன? 6390. அப்ப 12,780 ரூபாய் இஸ் யுவர் குட்வில். ஓகேவா? இது வரைக்கும் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கா? ஏதாவது டவுட் இருக்காடா? இந்த ஸ்ட்ரெச் ஆஃப் என்ட்ரிஸ் எல்லாம் புரிஞ்சிடுச்சா? இதுதான் கோர் இந்த சம்ல. அக்ஷயா புரியுதாடா? அஸ்வினிக்கு புரிஞ்சுதா? அஸ்வினிக்கு. செல்வா உங்களுக்கு புரிஞ்சுதா செல்வா? ஸ்ரேயா உங்களுக்கு? ஸ்ரேயா, விஜயலக்ஷ்மி, வஷிதா. ஓகே, இதுதான் கோர் என்ட்ரிஸ் கண்ணா. அதை தவிர என்ன என்ட்ரிஸ்னா, பாஸ் த ஜர்னல் என்ட்ரிஸ் அண்ட் ப்ரிப்பேர் த பேலன்ஸ் ஷீட் ஆஃப்டர் இட்ஸ் அட்மிஷன் சொல்றாங்க. ஸோ இப்போ என்ட்ரி எடுத்துட்டு வந்துட்டோமா? இவ வந்து இப்போ 1/4 they admit they decide to admit Pluto as a new partner. Plutoவோட ஷேர் என்னன்னா 1/4. அப் குட்வில் வந்து 12,780ல 3195. இப்போ ஒவ்வொன்றுக்கும் ஜர்னல் என்ட்ரிஸ் போட போறோம். இது பேஸ் பண்ணி ஜர்னல் என்ட்ரிஸ் போட போறோம். இப்போ நான் உங்களுக்கு இதுல குட்டி ஹோம்ஒர்க் ஒன்று கொடுக்க போறேன். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன்ல, இதுல உங்களுக்கு எந்த ஜர்னல் என்ட்ரிஸ்லாம் கம்ஃபர்டபுளா தெரியறதோ அந்த ஜர்னல் என்ட்ரிஸ்லாம் உங்களுக்கு ஹோம்ஒர்க். எந்த ஜர்னல் என்ட்ரிஸ்லாம் கஷ்டமா இருக்கோ அந்த ஜர்னல் என்ட்ரிஸ்லாம் நான் சொல்லித்தர போறேன். இது திருப்பி நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல இதே சம்ல யாருக்கு எந்த ஜர்னல் என்ட்ரிஸ் தெரியலையோ அந்த பட்டம் டிஸ்கஸ் பண்ண போறேன். ஓகேவா? எனக்கு தெரிஞ்சு ப்ரெடாமினன்ட்லி எல்லாரும் கவர் பண்ணிடுவீங்கன்னு எனக்கு தோணுது. இதுக்கப்புறம்
95% அண்ட் pretty கான்ஃபிடன்ஸ். யாருக்காவது ஏதாவது டவுட்னா சொல்லுங்க, நான் சொல்லித்தரேன். ஓகே, இந்த சம் ஹோம்ஒர்க்காக வச்சுக்கோங்க செல்லம். சாரி, இன்னைக்கு என்னால் 8 o'clockலேருந்து கனெக்ட் பண்ண முடியல, அப்பாலஜிஸ். ஸோ நான் இதோட கிளாஸ் முடிக்கிறேன். ஓகே, இல்லஸ்ட்ரேஷன் 7, 8 வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேவா? மெமரண்டம் ரீவேல்யூவேஷன் இனிமே போற சம்ஸ் எல்லாம் வந்து ஒரு 2 3 அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து கஷ்டமா இருக்குமே தவிர மற்றதெல்லாம் இதே ஃப்ளோ தான் எடுத்துட்டு போவாங்க. ஓகேவா? ஸோ அதனால எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ட்ரிக்கியா இருக்கும் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்ல கவர் பண்ணிட்டு அந்த சம்மோட ஓவர்வியூ ஃபுல்லா கொடுத்துடுறேன். அண்ட் வி வில் கம் அவுட் வித் பேலன்ஸ் ஷீட் போட்டுடலாம். எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸுமே ரொம்ப ட்ரிக்கியா இருந்ததுன்னா அந்த சம் நான் போட்டுடுவேன். சரியா? ஓகே, இன்னும் வந்து ஒரே ஒரு நிமிஷம். ஓகே, இன்னும் we have how many sums? இன்னும் வந்து 3 sums to go. Yeah. ஸோ sum முடிச்சிடுங்க ஹோம்ஒர்க் அண்ணா. சரியா? ஜர்னல் என்ட்ரிஸ் அண்ட் பேலன்ஸ் ஷீட். இல்லஸ்ட்ரேஷன் 7 வந்து இது குட்டி சம். ஓகே ரைட், இதெல்லாம் நான் உங்களுக்கு போட்டு ஸ்டெப்பா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இது இல்லஸ்ட்ரேஷன் 8 இருக்குல்ல, ஸ்டெப்பா எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லித்தரேன். இல்லஸ்ட்ரேஷன் 8 தான் டைப் 3 ப்ராப்ளம். கொஞ்சம் ஒவ்வொரு ஸ்டெப்பா பார்க்கலாம். ஓகே சூப்பர். தேங்க்யூ அக்ஷயா, தேங்க்யூ அஸ்வினி, ஸ்ரேயா தேங்க்யூ, செல்வா தேங்க்யூ, வஷிதா தேங்க்யூ, விஜயலட்சுமி தேங்க்யூ. தேங்க்யூ செல்லம், தேங்க்யூ கண்ணா.